இப்போதான் நம்ம ஆட்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ಈಗ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கேம்பெயின் நேமை டைப் பண்ணுவோம். சேனல் பேரை போட்டுப்போம். லேர்ன் வித் ஜமீர். இந்த மல்டி ஃபார்மேட் ஆட் சென்டர் இருக்குது. இதில் நமக்கு கேட்கும் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும்ட்டு. ஸ்கிப்பபிளாக ஃபீட்ஸ் ஆட்ஸாக ஷார்ட்ஸில் ஆட்ஸ் போடுற மாதிரியா இந்த மைண்டு காமன் ஜென்ரலாக இப்போ 3 இருக்கட்டும். பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியில் காஸ்ட் பர் வியூ இதான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போது பட்ஜெட்டை ஆட் பண்ணுவோம். பட்ஜெட்டை பார்ப்போம். டோட்டல் கேம்பெயின் ரன் பண்ணுறோமோ டெய்லியும் டோட்டல் அமௌண்ட் பண்ணுவோம். டெய்லியும் அமௌண்ட்டாக நம்ம டோட்டலே கொடுத்துருவோம். நம்ம டோட்டலாக ஒரு 300 டோட்டல் பட்ஜெட் நம்ம ஓகேவா. ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னைக்கு ரேட்லேருந்து 2 வீக்ஸ் நம்ம ஒரு அப்படியே 26 கீழே சல்லுன்னு வந்தால் 10 வரும். 10ல் போட்டால் நம்ம இம்ப்ரெஷன் பார்த்தோன்னா 20 பில்லியன் இருக்குது. எப்படின்னா 15 நாளுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபா பட்ஜெட் நம்மளோட வீடியோக்கு சார்ஜ் பண்ணுறோம் கொடுத்துருக்கோம். இதுதான் நெட்ஒர்க் ஆயிடுச்சு. இது மேலே எடுத்துப்போம். இப்போ நெட்ஒர்க் எப்படி யூடியூப் கூகுள்ஸில் வேணுமோ கூகுள் பார்ட்னர்ஸில் ஏதாவது வேணுமோ கேட்குது டிஸ்பிளே பண்ணணும். அது அவுட் சைட் நமக்கு வேணாம். யூடியூப்ல மட்டும் போதும். அதை அன்கிளிக் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். இப்போ லாங்குவேஜில் டைப் பண்ணிப்போம். நம்ம மேஜர் லாங்குவேஜ் 2 இங்கிலீஷு அப்புறம் தமிழ். நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் 2 லாங்குவேஜில் நாம் போட்டுருவோம். ரிலேட்டிவ் வீடியோஸ் இன்க்ரீஸிங் எலிமெண்ட் இது தேவையில்லை. இந்த ஆட் குரூப் நேம் என்னன்னு நம்ம போடணும். இப்போ நம்ம போட போகிற எந்த மாதிரி ஒரு வீடியோஸ்னா நேம் நம்ம குரூப் கிரியேட் பண்ண போகிறோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டுப்போம். ஓகே ஆயிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம போட்டுருவோம். இப்போ இதில் ஆடியன்ஸ் நமக்கான ஆடியன்ஸ் யாருன்னு நான் பார்க்கணும். நமக்கான ஆடியன்ஸ் அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே போடுவோமா. டெமோகிராஃபிக்ஸ் இதில் நம்ம ஃபீமேல் மட்டுமா மேலுக்கா அன்னோன்னா ஏஜ் அதெல்லாம் கேட்கும். நாம் 2த்துக்கும் இருக்கட்டும் 2 கொஞ்சம் இருக்கட்டும். இல்லை ஏஜ் 18 to நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் 34. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரும் அவ்வளோ பார்க்க மாட்டாங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இதில் இருப்பாங்க. இதில் கொஞ்சம் பார்ப்பாங்க. இது இருக்கட்டும். அடிஷ்னல் டெமோகிராஃபிக்கில் என்னென்னு பார்ப்போம். பேரண்ட்டுக்கு பண்ணலாமா இல்லை நாட் ஏ பேரண்ட்டுக்கா அன்னோன்னா. நம்ம இதில் யாருக்கு கொடுக்கலான்னா பேரண்ட்டு இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இதில் நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா கஸ்டமர்ஸ் இல்லை டேட்டா இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. இதில் நம்மளோட டேட்டா போட்டோன்னா போகிறோன்னு வச்சுக்கலாம். ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னா இந்த 20 பில்லியன் இருக்குல்ல இம்ப்ரெஷன் அது கம்மியாக இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டார்கெட்டாக கஸ்டமர் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆச்சுன்னா இம்ப்ரெஷன் இருக்காது அவ்வளோவா. அதனால் இது இப்போதைக்கு வேணாம். இதில் கீவேர்ட்ஸ் இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம காம்படிட்டர் யாரு யூடியூப் போயிடுவோம்.
நம்ம கம்ப்யூட்டர் இந்த பையன் டேஞ்சரான கிளிக் பண்ணி உள்ள போய் இந்த லிங்கை காப்பி பண்ணி அப்படியே இங்க போய் பேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு கொஞ்சம் இது கிடைச்சிருக்கு, கீவேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்டு வேற ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்க்க போமா, போடுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுவோம். நம்ம பையன் ராகுல் எம் அவன் இருக்கான். இதை வந்து எடுத்துப்போம், ஷேர் பண்ணி இதை காப்பி பண்ணி அப்படியே எங்க சல்லுன்னு பேஸ்ட் போட்டுருவோம். அதேதான் இப்போதைக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை சல்லுன்ட்டு போய் எடுத்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லையா, அதனால கொஞ்சம் கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் போட்டோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நமக்கு இந்த கீவேர்டை சர்ச் பண்ணலாம், போட்டுருவோம். ஆயிடுச்சா? இப்போதான் நம்ம டாபிக் சூஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன போடுவோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுவோம். இதில் ஆட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் போடுவோம். இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் நம்ம யார் தேவையோ அவங்களோட இது செலக்ட் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட்ஸில் ராகுல் எம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஒருத்தன். அதுக்கப்புறமா இருக்கவர் விஜய் சித்து அண்ணாவோட வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் வரும். அவரை போய் விட முடியுமா, மதன் கௌரி அண்ணாவை? ஃபஸ்ட்டு அவர் ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனி அப்படியே சல்லுன்னு பேஸ்ட் போட்டுருவோம். ஆட் பிளேஸ்மெண்ட்ஸில் கொடுத்துருவோம். ஒரு வீடியோ இருக்கு, அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டுருவோம். இங்கே நம்ம சேனல் இருக்கு, இதெல்லாம் உள்ள போய் நீங்கள் காப்பி பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ 2 நிமிஷம் 21 செகண்ட் வர்ச்சுவலாக பார்க்க முடியும். இது வந்து ஃபோனில் இப்படி தெரியும், லேப்பில் இந்த மாதிரி இருக்கும், டேப்பில் இந்த மாதிரி. கீழே நம்ம ஹெட்லைன்ஸை டைப் பண்ணணும். என்ன மாதிரி நமக்கு ஹெட்லைன்ஸ் தேவைப்படும். நான் வந்து டைப் பண்ணுறேன், how to use learn digital marketing ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருவோம். செகண்ட் ஒன்று டிஸ்கிரிப்ஷன். இதில் மாஸ்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹியர் அப்படின்னு போட்டுடலாம். இதில் ஆட் நேம் கொடுக்கணும். நம்ம என்ன ஆட் நேம் கொடுக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்னு போட்டுருவோம். கீழே பிட்டிங்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம் என்னென்னா ஒவ்வொரு கிளிக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ண போகிறோன்ட்டு. நாம் வந்து ஒரு கிளிக்கு 0.85 வந்து 4.4K இருக்கும். இம்ப்ரெஷன் இவ்வளோ இருக்கும். ஆவரேஜாக நம்ம காஸ்ட் பர் வியூ வந்து 0.03லேருந்து 0.27 இருக்கும். பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறது 100%.
ஸ்பெண்ட் கரெக்டாக இருக்கும். யூனிக்கான ரீச் வந்து 6.4K to 33K வரைக்கும் இருக்கும். இப்போ டக்குன்னு கிரியேட் கேம்பெயினுக்கு கொடுத்துருவோம். இப்போ இந்த எல்லா செட்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஜ் வந்துடும். இதில் இம்ப்ரெஷன், வியூஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே நமக்கு ஷோ ஆயிரும். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேஜ் வந்துட்டு ஒரு 2 டேஸில் நம்ம பேஜ் வந்து ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும்.